ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உடல் பருமனம்ன்றது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸு 2 பேருமே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்குமே இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். சார் எல்லாரும் வெயிட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். பட் வெயிட்டை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. வணக்கம், நான் டாக்டர் பிரவீனா, மகப்பேறு மருத்துவர் மற்றும் கருத்தரிப்பு நிபுணர், ரத்திமத் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அண்ணா நகரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கை பற்றி பேசலாம். என்னென்னா ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங். ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணணும் ஒரு ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன் இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு அழகான ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னிக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணால் நமக்கு அந்த ஜேர்னியை ஸ்மூத்தாக அண்ட் சேஃபாகவும் சேல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாப்பிக்கை பற்றி பேசலான்னு. பொதுவாக வந்து ஓபியில் இருக்கும்போது என்னால் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஒருத்தருக்கும் நம்ம சொல்ல நினைக்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேஷண்ட் எப்படி வந்து அவங்க லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி வந்து உடல் பருமனம்ன்றது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸு, லைஃப் ஸ்டைலு எல்லாமே. ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து அவங்க பேஷண்ட்ஸு 2 பேருமே ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்குமே இது ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அவங்களுடைய வெயிட்டை வந்து வெல் அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது. ஸோ இன்றைக்கி அதை விட இன்னும் அட்வான்ஸாக எல்லாரும் வெயிட்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். பட் வெயிட்டை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது இடுப்போடைய அளவு. ஸோ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வீட்லேயே வந்து ஒரு இன்ச் டேப் வச்சு கூட நீங்களே மெஷர் பண்ணிக்கலாம். நேவல் பாயிண்ட் டெப்புளோடைய அளவு இடத்துல நீங்கள் இடுப்பை வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா, விமனுக்கு வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் 80 சென்டிமீட்டர், மென்னுக்கு வந்து லெஸ் தென் 97 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு வெயிட்டுக்கான ஒரு அறிகுறி. இன்னொன்று பிஎம்ஐ சொல்லுவாங்க. ஸோ பிஎம்ஐ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ உங்களுடைய ஹைட் வந்து ஆவரேஜாக 163 சென்டிமீட்டர் லேடிஸ் ஹைட் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு 60லேருந்து 63 கிலோக்குள்ளார தான் இருக்கணும். ஸோ அதே மென்னுக்கு வந்து ஒரு 175 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஐடியல் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 75 கேஜி பக்கம் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் முன்ன பின்ன ஒரு 10% இப்படி அப்படியே இருந்தால் பரவாயில்ல. பட் இந்த ஐடியல் வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் ஹேபிட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து பேலன்ஸ் டயட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு நல்ல வந்து பேலன்ஸ் டயட்டு, ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது. அடுத்தது எக்ஸசைஸ், ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் ஆஃப் அன் எக்ஸசைஸ். பிறகு நைட்டில் வந்து கரெக்டாக தூங்குறது, அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 ஹவர்ஸ் ஆஃப் அ ஸ்லீப்பு. இந்த 3 விஷயத்த பண்ணிங்கன்னா உங்களுடைய ஜேர்னியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. அடுத்தது உங்களுடைய வேறு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ்க்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் சமயத்தில் ரொம்ப பெயின்ஃபுல்லான பீரியட்ஸு, இல்லை அதிகப்படியான ஃப்ளோ இருக்கிறது, இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த வெள்ளப்படுறதுங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸு பீரியட்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கா, இல்லை தைராய்டு ப்ராப்ளம்ஸு. தைராய்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம எல்லாரும் பொதுவாக ஹெல்த் செக்கப்பில் கூட பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பட் தைராய்டு எல்லாரும் பார்க்குறோமான்னு தெரியல. பட் ஆன்டிநேட்டல் பேஷண்ட்ஸு வாட்டி அவங்க ப்ரெக்னன்சிக்குன்னு வரும்போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏன் இதை பற்றி இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தைராய்டு ஹார்மோன் அம்மாவுக்கு வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை கூட அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சாக்க ஒரு சின்ன டேப்லெட்டு டெய்லி வந்து கன்சியூம் பண்ண சொல்லுவோம். ஸோ இதை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாக்கா, விச் மீன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நமக்கு இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டால் ப்ரெக்னன்சி அப்போது அந்த குழந்தைய பாதிக்கக்கூடிய இஷ்யூஸ் இருக்காது. அடுத்தது டயபெட்டிஸ். நம்ம நினைப்போம், என்னடா ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய லேடிஸ் எல்லாருமே வந்து ஒரு 25 to 30 இயர்ஸில் இருக்க போகிறாங்க, இவங்களுக்கு எதுக்கு டயபெட்டிஸ் வரப்போகுதுன்னு. பட் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்க ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸால்
டயபெட்டிஸுங்கிறது ரொம்பவே காமனாக இருக்குது. அதில் நிறைய பேர் நமக்கு இருக்காது அப்படிங்கிற தப்பையே வந்து நிறைய பேர் செய்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து அந்த ப்ரெக்னன்சிக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணும்போது தான் நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அப்போ தான் சொல்லுவோம், இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்குது, நீங்கள் நல்ல டயட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத. ஸோ இதுவும் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுன்னா சிம்பிளான டயட்டு, எக்ஸசைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அந்த டயபெட்டிஸை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மாத்திரை கூட தேவைப்படாமையே போகலாம். ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸை பற்றி பார்க்குறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இல்லை பிபி இல்லை தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாவோ இல்லை ஃபேமிலியில் வேற யாருக்காவது வந்து ஜெனட்டிக்கான ஒரு மரபணு சார்ந்த ப்ராப்ளம் ஏதாவது குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே அவங்களுடைய டாக்டரை மீட் பண்ணி இதை எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப இவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. அடுத்தது கடைசியாக சொல்ல போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஃபோலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ளிமெண்டேஷன். ஸோ ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு விதமான விட்டமின். ஸோ இந்த விட்டமின் வந்து குழந்தைங்களுடைய நியூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது நிறைய முறை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் இருந்தாலும் ப்ரெக்னன்சி சமயத்தில் அதோடைய டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரீ கன்செப்ஷனலாகவும் நம்ம பாடியில் அந்த ஃபோலேட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் தேவையான அளவு இருந்ததுன்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகும்போது அந்த ஏர்லி பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆர்கனோஜெனசிஸ் அப்படின்னு நடக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்லேயே தேவைப்படக்கூடிய எல்லா விட்டமின்ஸுமே வந்து அவங்களுக்கு நார்மலாக இருக்கும்போது இந்த மாதிரி நியூரல் ப்ராப்ளம்ஸு, இந்த ஸ்பைனல் கார்டு இஷ்யூஸு இது எல்லாமே வந்து வராமையே நம்ம தடுக்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்யூ.